வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் வந்து ஒரு கிவ்அவே வீடியோ போட்டிருக்கிறோம். அது எல்லாருக்குமே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பார்த்துருப்பீங்க. அதோட ரிசல்ட் வீடியோ வந்து இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு எடுத்து அதை நம்ம வந்து நாளைக்கு மார்னிங் போல் ஒரு 8 to 10 போஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ். எதனால் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து ரகமத் ஃப்ரம் சென்னை 147 லைக்கில் இருக்கிறாங்க. செகண்டில் வந்து அபி, அவங்க நேம் ஃபுல் நேம் கரெக்டாக தெரியல, அபின்னு ஸ்டார்ட் ஆகும், ஃப்ரம் ராமநாதபுரம். அந்த ப்ரோ வந்து செகண்டில் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 5 லைக்ஸ் என்னமோ தான் டிஃப்ரெண்டில் இருந்துச்சு. பட் இப்போ அந்த ப்ரோ வந்து கமெண்டை டெலீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, ரகமத் ப்ரோ இவர் வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து அவங்களோட கமெண்ட்டுக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து எனக்கு அவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கேட்டிருந்தாங்க. இந்த ப்ரோ தான் அபி பிஜியன்ஸ், இவங்க தான் செகண்ட் வந்திருந்தாங்க. பட் இவங்களோட கமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ரஹமத் ப்ரோ வந்து நான் நேற்றுக்கே ரஹமத் தான் வின்னுன்னு சொன்ன மாதிரி ஒரு பொய்யான தகவலை வந்து அவங்ககிட்ட அந்த கமெண்டில் போட்டதுனால இவர் அதை முன்ன பின்ன செக் பண்ணாமல் அவசரப்பட்டு கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டு வந்து என்கிட்ட கேட்குறாரு, என்ன ப்ரோ இப்படி பண்ணியிருக்கிறீங்க, இது ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தால் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டேங்களா அப்படின்னு. ஃபஸ்ட்டு பொறுமை முக்கியம் ப்ரோ, என்னங்கிறது ஃபுல்லாக விசாரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம முடிவு எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் 100+ லைக் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் கேட்டால் கூட எனக்கு இவ்வளோ லைக் வருமாங்கிறது டவுட்டு தான். ஸோ நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணியிருக்கக்கூடாது. நான் இவரை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணலான்னு இருக்கேன். ரஹமத் அப்படிங்கிறவங்க வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் உள்ள சேனல்லையும் உங்களோட ஃப்ரெண்டு தான் வின் பண்ணாங்க. அவங்க வந்து நம்மளோட பார்ட்னர் ஒருத்தங்க இருந்தாங்க, அதாவது பக்கத்து வீட்டில் உள்ள அண்ணனோட ஃபஸ்ட்டு அண்ணன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டாங்க, அதாவது ப்ரோ விட்டுருங்க, போதும், இதுக்கு மேலே லைக் வாங்காதீங்க சொல்லி அந்த மாதிரி கேட்டு தான் வின் பண்ணாங்க. ஸோ அதுக்காண்டியே நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி கமெண்ட்ஸ்குள்ளே போய் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது நம்ம வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ உங்களை டிஸ்குவாலிஃபைட் பண்ணலாம் நான் முடிவு எடுத்துருக்கிறேன். இந்த முடிவு வந்து கரெக்ட் தானா இல்லையா அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நமக்கு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ யாரை நான் சூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன்னா, இப்போ ரெண்டாவதாக இருந்தவர் வந்து கமெண்ட் டெலிட் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ இப்போ ரெண்டாவதாக வேறு யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். இது கரெக்ட் தானா அப்படிங்கிறத வந்து கமெண்டில் பண்ணுங்கள். அப்படி கரெக்ட் இல்லை, எப்படி பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட ஓகே, அதுக்கே கொடுத்துடலாம். எந்த கமெண்ட் அதிகமாக வருதோ அதை பொறுத்து நம்ம இன்றைக்கி நைட்டு சூஸ் பண்ணிடலாம் மக்களே. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், தேங்க்யூ. மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எத்தனை பேர் பார்க்குறீங்களோ எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.